ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான பருப்பு உருண்டை குழம்பு தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இதே மாதிரி செய்யக்குள்ள உருண்டைகளை ரொம்ப உடையாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சுக்க போகிறோம். நான் இதே மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துருக்கேங்க. நம்மக்கிட்ட கப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு டம்ளர் துவரம்பருப்பு சமமாக எடுத்து ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு இது மாதிரி தண்ணியில் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 வரமிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பல் பூண்டு போல் எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு நம்ம தண்ணியே சேர்க்காமல் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் அதில் சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. அது பிறகு நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணியை சேர்க்காமல் நம்ம கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணது நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு கலந்து வச்சுக்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இதே போல் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உருட்டியாச்சு. நம்ம எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி உருட்டி வச்சாச்சு. இப்போது நம்ம குழம்பு செய்கிறதுக்காக நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு இதே மாதிரி கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சுடு வந்த பிறகு ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு பூண்டு பல் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கின பிறகு நம்ம அது கூட 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ அது கூடவே ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கருவேப்பிலை சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. அது கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கேன், வீட்டில் அரைச்சது. நம்ம சேர்த்து லைட்டாக கலந்து விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைசலும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ட பிறகு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து உருண்டைக்கெல்லாம் நம்ம தனியாக உப்பு சேர்த்துருக்கோம். இல்லை குழம்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்புலாம் சேர்த்து ஒரு நல்லா 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதி வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போட பிறகு நம்ம உருண்டையெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம அந்த உருண்டையெல்லாம் நம்ம சிம்மில் வச்சு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நம்ம உருண்டைகள்லாம் டக்குன்னு உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். உருண்டைகள் சேர்க்கக்குள்ள கொஞ்சம் தள்ளி சேர்த்துக்கலாம். ஒன்று ஒட்டாத அளவுக்கு எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி சேர்த்த பிறகு நம்ம ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இதே போல் நம்ம எல்லா உருண்டைகளையும் சேர்த்துக்க போகிறோம். இது மாதிரி உருண்டைகள் மேலே இருக்கும்போது நம்ம லைட்டாக அது மேலே அந்த குழம்பையே விட்டுட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதே போல் நம்ம குழம்புகளை மேலே விட்டோம்னா அது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்துடும். அதில் சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். அது சிம்மிலே வச்சு தான் வேக வைக்கணும். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்குள்ள உருண்டையெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிரும். அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்தோம் அப்படி சொன்னால் நல்லா உருண்டை நல்லா வெந்து வந்திருக்கும். நம்ம அதை வந்து மெதுவாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் நம்ம ரொம்ப வேகமாக நம்ம திருப்பாமல் கொஞ்சம் லைட்டாக மிதமாக நம்ம உருண்டைகள்லாம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோங்க. அப்படி தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்தோம் அப்படி சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து இது மாதிரி அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வேகமாக கலந்து விடாமல் லைட்டாக கலந்து விட்டோன்னா உருண்டைகள்லாம் உடையாமல் நல்லாயிருக்கும். அதெல்லாம் தேங்காயெலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம சிம்மிலே தான் வச்சு கொதிக்க விடணும். இதே மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, உருண்டை குழம்பு ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம உருண்டை குழம்பு செஞ்சோன்னா உருண்டைகள்லாம் நல்லா உடையாமல் வரும். சூப்பராக இருக்கும் குழம்பு.
நம்ம ஒயிட் ரைஸ் கூட நல்லா சேர்ந்து சாப்பிடக்குள்ள நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம வேறு எதுவும் செய்ய வேணாம். நம்ம கூட ஒரு அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த குழம்புல உள்ள உருண்டையை தொட்டுட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உருண்டைகள்லாம் உடையாமல் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.